விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் எமது செய்தியாளர் கோகுல் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை அவரிடம் கேட்கலாம். கோகுல், சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பதிவு செய்யுங்க கோகுல். முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் EVK இளங்கோவன் அவதூறாக கருத்துக்களை கூறியதாக கூறி தொடர்ச்சியாக அதிமுகவினர் இளங்கோவனுடைய உருவமையில எடுத்து தமிழகம் முழுவதுமே பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. சென்னையிலேயும் பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேட்கலாம். சார், இப்போ இளங்கோவனுடைய உருவமைகளை அதிமுகவினர் அடித்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் கருத்துக்கு கருத்து மோத வேண்டும் என்பதுதான் ஒரு ஜனநாயக மரபாகும். அதற்கு மாறாக கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவது, கல் வீசுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் நாம் யாரும் அரசியல் செய்ய முடியாது. எனவே முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு தன்னுடைய கட்சி தொண்டர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். EVK இளங்கோவன் அவர்கள் முதல்வருடைய நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஏதேனும் பேசியிருந்தால் வழக்கம் போல அவதூறு வழக்குகளை தொடுப்பது என்று சட்டப்பூர்வமாக அதை அணுக வேண்டுமே தவிர இரண்டு கட்சிகளுக்கு இடையிலே மோதலை தூண்டும் வகையில் நடந்து கொள்வதோ அல்லது அதை ஊக்கப்படுத்துவதோ எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மதுவிலக்கு போராட்டத்தை திசை திருப்ப தான் இது போல் ஒரு போராட்டங்களை வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இளங்கோவனுடைய உருவமையில் இருப்பதா காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த சொல்லி இன்றைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். கட்சி சார்பில்லாத பொதுமக்கள், கட்சி சார்பில்லாத மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு இந்த களத்திலே மிக தீவிரமாக போராடி வருகின்றனர். ஆகவே இதை காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு கோரிக்கையாகவோ அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளின் கோரிக்கையாகவோ இதை சுருக்கி பார்க்கக்கூடாது. அந்த அடிப்படையில் கட்சிகளுக்கு இடையிலான மோதலாக இதை மாற்றக்கூடாது. நீங்கள் சொல்லுவதைப் போல இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காகவே ஆளுங்கட்சியினர் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடைய கருத்துப்படி இது போன்ற மோதல்களை தடுக்க அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு வலியுறுத்தலாக இருக்குது. ஹேமா,